இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 22 மொழிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எல்லோருக்கும் பொதுவான ஒரு ஒன்றிய அரசு அந்த 22 மொழிகளில் 2 மொழிகளை மட்டும் சிறப்புரிமை கொடுத்து கவனிப்பது முறையா சரியா என்று கேட்கிறோம். நீ 22 மொழிக்கு சீரான நிதியை கொடுத்து நாங்க எல்லோருக்கும் பொதுவான அரசுன்னு நீங்க நடந்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டில் இந்தி படிக்க வாய்ப்பில்லை, உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் படிக்க வாய்ப்பு இருக்கா? பீகார்ல தமிழ் படிக்க வாய்ப்பு இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்க? அரசாங்கம் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் தானே உங்க கோரிக்கை. அரசாங்கம் அதற்கு இடையூறா இருக்குன்னு தானே கோரிக்கை. அரசாங்கம் அங்கே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதா? ஒரு மாநிலத்தை முன்னுதாரணமா காட்டிவிட்டு நீங்க சொல்லுங்க. இந்த பாருங்க, உத்தரப்பிரதேசத்தில் மாநில அரசே தமிழை ஒரு மொழியாக ஏற்றுக்கொண்டு எல்லா வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்ணி வச்சு தமிழை படிக்க ஊக்கப்படுத்துது. நீங்க ஏன் இந்திக்கு முட்டுக்கட்டை போடுறீங்கன்னு கேட்டா நியாயம். எந்த மாநிலமும் அப்படி செய்யவில்லை. எந்த மாநிலமும் இன்னொரு சம்பந்தம்